வீட்லயே லேயர் பிரியாணி பண்ணா எப்படி இருக்கும்? அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்ல, அதுவும் வீட்லயே ரெடி பண்ண பன்னீரோட. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நான் லூஸ்ல வாங்கின பிரியாணி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். இது 1 kg 75 ரூபா வருது. உங்க வீட்டுக்கிட்ட இந்த பிரியாணி ரைஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயில கடலெண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை பெரிய பெரிய சைஸா நம்ம கட் பண்ணி லேசா வதக்கிக்கிறோம். நம்ம இந்த லேயர் பிரியாணிக்கு நம்ம ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். இப்போ அந்த கிரேவிக்கு கண்டிப்பா நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து சேர்க்க போறோம். கசகசா வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இந்த வெங்காயத்தோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாமே ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். வதங்கினாதான் நல்லா அரைப்படும். ஏன்னா இதுல நம்ம வந்து கசகசா சேர்த்துருக்கிறதுனால நல்லா அரைப்படணும். அதனாலதான் நம்ம சூடா இருக்கும் போதே அதை சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் வேகும். அதனாலதான் நம்ம இதெல்லாம் சேர்த்து கிரேவியா இப்போ அரைக்க போறோம். அரைச்சாச்சுன்னா பாதி வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி பண்றதுக்கு வெங்காயம், தக்காளில கொஞ்சம் நம்ம தனியா நம்ம கொஞ்சம் நீல நீல வாக்குல வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி 2 தக்காளி தான் நம்ம சின்ன தக்காளி எடுத்திருக்கோம். இது அப்புறமா நம்ம பண்ண போறோம். இது இருக்கட்டும். இந்த பக்கமா சாதம் வந்து தண்ணி ஊத்தி பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்ட பிறகு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி தண்ணி கொதிச்ச உடனே அரிசியை நம்ம இப்ப போட போறோம். நெய் எதுக்காக நம்ம ஊத்துறோம்னா சாதம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம இருக்கிறதுக்காக. சாதத்தை நம்ம வடிக்க தான் போறோம். இங்க கடலெண்ணெய் ஊத்தி நம்மளோட பன்னீரை வந்து வீட்லயே நம்ம ரெடி பண்ண பன்னீரை அடுத்த பதிவுல இது எப்படி பண்ணலாம் நம்ம அப்படி பார்க்கலாம். இப்போ பன்னீரை எண்ணெயில போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம். சாதம் அதுக்குள்ள வெந்தாச்சு. 3/4 வேக்காடு இருந்தா போதும். அதுக்கு மேல வேக விட வேண்டாம். நான் வந்து ஒரு ஸ்டீமர்ல சாதத்தை அப்படியே ஊத்தி வடிகட்டும். இப்ப நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, லேயர் லேயரா, அந்த வெங்காயத்தை எண்ணெயில பொரிச்சு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்றதுக்கு பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்திருக்கோம். எண்ணெய் பொரிச்ச எண்ணெயை நம்ம இப்போ கிரேவி பண்றதுக்கு எடுத்திருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்ச கிரேவி இப்ப சேர்த்தாச்சு. கிரேவி நம்ம வந்து கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு நான் காயல்பட்டினம் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இதுலயும் கசகசா இருக்கு. நம்ம போன பதிவுல கூட போட்டிருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது கிரேவிக்கு தேவையான வெங்காயம், பன்னீரையும் நம்ம ரெடி பண்ணி பக்கத்துலயே வச்சிருக்கோம். கிரேவி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம பன்னீரை சேர்க்கிறோம். பன்னீர் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உடையாதுங்க. ஏன்னா நம்ம லேசா எண்ணெயில போட்டு எடுத்திருக்கோம் இல்லையா, அதனால தாராளமா நல்லா கொதிச்சாலும் ஒண்ணும் ஆகாது. இதுக்கப்புறமா உப்பு எல்லாம் சேர்த்த பிறகு நாம இந்த கிரேவியை இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து ஓரமா வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அரிசியை நம்ம இதுல கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம். அதாவது 3/4 வேக்காடு வெந்த இந்த ரைஸை நாம இதோட சேர்க்கிறோம். நம்ம வந்து லேயர் லேயரா பண்ண போறோம். கீழே வந்து கிரேவி இருக்கு, அதுக்கு மேல நம்ம சாதத்தை போட்டு கொஞ்சம் லேயர் பண்றோம். அடுத்து வந்து நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் அப்படியே மேல அழகா தூவிக்கிறோம். இதுக்கப்புறமா அடுத்து நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி அடுக்கடுக்கா நம்ம இந்த கிரேவி, அடுத்து சாதம், அடுத்து கிரேவி, இந்த சாதத்தை நம்ம இப்படி பண்ணும் போது 10 நிமிஷம் நம்ம அடுப்புல சிம்ல தான் நம்ம வைக்க போறோம். இப்படி நம்ம பண்ணும் போது நம்ம கரண்டியால எடுத்தீங்கன்னா அப்படியே லேயர் லேயரா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கிரேவியோட டேஸ்டும் இந்த சாதத்துல அப்படியே கொஞ்சம் இறங்கியும் இறங்காம இருக்கும் போது அட்டகாசமா இருக்கும். லேயர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மீதி வச்சுக்கக்கூடிய அந்த பன்னீரையும் பொரிச்சு வச்ச வெங்காயத்தையும் நம்ம மேல சேர்த்து இதோட 2 ரம்பை இலையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்க போறோம். ஏன்னா லேயர் லேயரா போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லேயரும் சாதமும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம டம் மாதிரி போடுறோம். அதுக்கப்புறமா நம்ம கரண்டியால எடுத்து பார்க்கும்போது அழகா லேயர் லேயரா நமக்கு லேயர் பிரியாணி கிடைச்சிடும். அதுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். நாம போன பதிவுல ரம்பை இலைய சாறு எடுத்து ஒரு புலாவ் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு அந்த மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். நம்ம ரம்பை இலையில அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த ரம்பை இலைய நீங்க வீட்லயே வாங்கி வளர்த்து கண்டிப்பா இந்த மாதிரி புலாவ், பிரியாணி இதெல்லாம் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா? நீங்களும் கண்டிப்பா இந்த லேயர் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அறம் செய்வோம் கரம் கொண்டு. தேங்க்யூ.